மனதளவில் மன அமைதி, இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. ஆனா அதை அடைவது அவ்வளவு சுலபமில்லை. நீ ஒரு நாள் அனைத்தும் சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை, ஒரு பதட்டம், ஒரு அமைதியற்ற உணர்வு அனுபவித்ததுண்டா? வெளியில் நீ சிரிக்கலாம், ஆனா உள்ளே ஒரு சுமை. அது ஏன் தெரியுமா? அமைதி இல்லாததுக்கு காரணம் வெளி உலகம் இல்லை, நம்ம உள்ளுலகம். இன்றுக்கு மன அமைதி வராமல் தடுக்கிற 7 மறைந்த காரணங்களை ஆழமாக மனதோடு நார பார்க்கலாம். 1. ஒப்பீடு. அமைதியை கெடுக்கும் முதல் விஷயம், அவன் முன்னேறிட்டான், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த 2 வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையை மெல்ல மெல்ல நச்சாக்குது. ஒப்பீடு அமைதியை கெடுக்கும் அதிக சக்தி வாய்ந்த விஷயம். ஒரு மரம் அடுத்த மரத்தை பார்த்து நான் குறைவா இருக்கேன் இன்னும் நினைக்காது. ஆனா மனிதன் அதைத்தான் செய்கிறான். ஒப்பீடு வந்தவுடனே பொறாமை வரும், பொறாமை வந்தவுடன் தாழ்வு மனப்பான்மை வரும், அதன் பிறகு மன அழுத்தம், அமைதி முழுவதும் போய்விடும். மன அமைதி வேண்டுமா? அப்போ ஒப்பீட்டை இப்போதே நிறுத்து. 2. கடந்த காலத்தை பிடித்துக் கொள்வது. நேற்று நடந்த ஒரு தவறு இன்று கூட உன்னை துரத்துகிறதா? அப்படி செய்யக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இந்த எண்ணங்கள் உன்னை நேரம் கடந்தாலும் விடமாட்ட. கடந்த காலம் ஒரு பாடம், ஆனா நீ அதை தண்டனையா மாத்திட்ட. நீ நேற்று செய்த தவறை இன்று நினைத்து கொண்டு உன்னை தண்டிக்கிறாய். அதனால அமைதி உன்னிடம் வரமாட்டாது. விடு, மன்னிச்சுக்கோ, கடந்த காலத்தை அங்கேயே விடு. 3. எதிர்கால பயம். நாளை என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்வி எத்தனை பேரோட இன்றைய அமைதியை கொள்ளையடிச்சிருக்கிறது. இன்னும் நடக்காத விஷயத்துக்காக இப்போவே கவலைப்படுறோம். பயம் எதிர்காலத்தை மாற்றாது, ஆனா இன்றைய அமைதியை அழிக்கும். நாளை இன்னும் வரவில்லை, இன்று உன் கையில் இருக்கு, அதை அனுபவி. 4. எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி. எல்லாரும் உன்னை விரும்பணும், எல்லாரும் உன்னை பாராட்டணும். இந்த ஆசை மிக பெரிய சுமை. நீ உன் உண்மையான முகத்தை மறைக்க ஆரம்பிப்பாய், மற்றவர்களுக்கு பிடிக்க நடிக்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் கண்ணாடி முன் நின்னா உன்னை நீயே அடையாளம் காண முடியாது. அதுதான் அமைதி போகும் தருணம். 5. அதிகம் யோசிப்பது. ஒரு சிறிய விஷயம் நடந்தா அதை 100 தடவையா மனசுக்குள்ள திருப்பி பார்க்கிறோம். அவன் அப்படி ஏன் பேசினான்? அவள் என்ன நினைச்சிருக்கா? இந்த முடிவில்லா யோசனை உள்ளே ஒரு சத்தம் உருவாக்கும். அந்த சத்தத்தில அமைதி கேட்காது. சில கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை, அதை விடுவது அமைதிக்கு வழி. 6. கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்வது. வெளியில சிரிப்பு, உள்ளே கோபம். இது பலரின் நிலை. யாரோ உன்னை காயப்படுத்தினார்கள், ஆனா அந்த கோபத்தை நீ உள்ள வச்சுக்கிட்ட. அது உன்னை மட்டும்தான் அழிக்கும். மன்னிப்பு அவர்களுக்காக இல்லை, உன் அமைதிக்காக. 7. நன்றி உணர்வு இல்லாமை. நமக்கு இல்லாததை மட்டும் நாம் பார்க்கிறோம், ஆனா இருப்பதை கவனிக்க மாட்டோம். நன்றி சொல்ல ஆரம்பிச்சா அமைதியின் தானாக வரும். குறைவை காண்பவன் எப்போதும் சோர்வானவன், நன்றியை காண்பவன் எப்போதும் அமைதியானவன். மன அமைதி வெளியில் கிடைக்காது. அதை தடுக்கிற காரணங்களை நீக்க ஆரம்பிச்சா அது மெல்ல உன் உள்ளே முளைக்கும். ஒப்பீட்டை நிறுத்து, கடந்த காலத்தை விடு, பயத்தை கட்டுப்படுத்து, நன்றி சொல்ல கற்றுக்கொள். அப்போ அமைதி உன்னை தேடி வரும்.